நீ சூரியன் நான் தாமரை வந்தால் தானே மலர்கிறேன். மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுக்குறீங்க. 5 ரூபாய் விசில் உங்களை ஓட ஓட விரட்டி அடிக்கும். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே நம்பர் 1 தற்கூரி முதலமைச்சர், நம்பர் 2 தற்கூரி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். உண்மையிலேயே கூத்தாடிதான். 2 வருஷத்துக்கு முன்னாடி நயன்தாரோட டான்ஸ் ஆடியவர் தான். மாநகராட்சி ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க, உட்கார்ந்து பைசன் திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் இருக்காப்ல, நம்ம சுதந்திர போராட்ட தியாகி. ஏங்க சிரிக்கிறீங்க? அப்படிதான் சொல்றாங்க திமுக. ஏன்னா அவரை நம்ம கூத்தாடி அப்படின்னு சொன்னா அப்படிலாம் சொல்லாது அப்படின்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் உண்மையிலேயே கூத்தாடிதான். 2 வருஷத்துக்கு முன்னாடி நயன்தாரோட டான்ஸ் ஆடியவர் தான். ஆமாவா இல்லையா? அதனால அவங்களுக்கு கூத்தாடின்னு சொன்னா கோவம் வருது. அதனால சுதந்திர போராட்ட தியாகி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பலர் பேச்சால் பயமுறுத்தி இருப்பாங்க, பலர் செயலால் பயமுறுத்தி இருப்பாங்க. ஆனா நம்ம மாவட்ட செயலாளர் ஒரு பலூன் இருக்குல்ல, பலூன், ஒரு பலூனை பறக்க விட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கதிகலங்க வைத்த மாவட்ட செயலாளர் தான் உங்களுடைய மாவட்ட செயலாளர். முதல் பொதுக்குழு நிகழ்வு மிக சிறப்பான முறையில் நடத்தினார் திருவான்மியூர்ல அண்ணன் அவர்கள். அப்ப அதனுடைய விளம்பரம் பதாகைக்காக ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கு. பேனர் வைப்பாங்க, போஸ்டர் வைப்பாங்க. அந்த அடிப்படையில ஒரு ராட்சச பலூன் காத்தடிச்சு மேல பறக்க விட்டோம்னா அது ஒரு விளம்பரம் படுத்துறதுக்காக அதிகாலையில பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்குது அந்த சாலை. நம்ம சுதந்திர போராட்ட தியாகி அந்த வழியா வந்திருக்கிறாப்ல. அவருக்கான நேரம் கரெக்டா அந்த நேரத்துல சிக்னல் போட அண்ணன் தாமு அவர்கள் அந்த பலூனை அருமையாக ஊதி அதை பறக்க விடலாம் என்று பறக்க விட முயற்சி பண்ணும்போது தலைவர் அவர்கள் வெற்றி நிச்சயம் இப்படி கை இப்படி பார்க்கவும் உதயநிதி ஸ்டாலின் இப்படி பார்த்திருக்கிறாப்ல. உடனே மன உளைச்சலின் விரக்தியில போயிட்டு போன் அடிச்சிருக்காரு லோக்கல் ஸ்டேஷனுக்கு. நான் வரும்போது என்ன பலூன் காமிச்சு மிரட்டி விட்டாங்க, உடனே அந்த பலூனை பறிமுதல் பண்ணுங்க. அன்னைக்கு பறிமுதல் செய்யப்பட்ட அந்த பலூன் இன்று வரை வரல தாங்க. வந்துருச்சா? மறைமுகமா தான் கொடுத்திருக்காங்க. அது என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க? சுதந்திர போராட்ட தியாகிக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்க, தெரியாம தர வச்சுக்கோங்கன்னு கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு துணை முதலமைச்சரை பலூனால் கதிகலங்க வைத்தவர் தான் உங்களுடைய மாவட்ட செயலாளர். நம்ம வழக்கறிஞர் சத்யகுமார் அண்ணன் சொன்னாங்க, திருட்டு திமுக, திருட்டு திமுக. ஏன் அது திருட்டு திமுக? மக்களை ஏமாற்றுவது, பொய் சொல்வது, நம்ப வைத்து இதை செய்கிறேன் என்று சொல்லி செய்யாமல் செய்வது, அதை நம்ம தீயவர்கள் சொல்லுவோம். அப்ப அதனால அது திருட்டு. அப்போ திமுக என்பது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, திருடர்கள் முன்னேற்ற கழகம். அப்ப நீங்க அதிமுக கேட்பீங்க. அதிமுக என்பது அண்ணா திமுக கிடையாது, அனைத்தையும் திருடும் முன்னேற்ற கழகம். அப்போ இங்கே காலம் காலமாக திருடி கொண்டிருக்கின்ற இந்த திருட்டு கூட்டத்தை வீழ்த்த வேண்டியிருக்கின்ற தூய சக்தி தான் அண்ணன் விஜய் அவர்கள். வரும்போது ஒரு பையன் உள்ள பூந்து கேட்கிறான், தம்பி நான் ப்ரொடியூசர் கிடையாது, நான் சென்சார் போர்டு எல்லாம் கிடையாது, அண்ணன் ஜனநாயகம் படம் எப்பனே வரும், ஜனநாயகன் படம் எப்பனே வரும்? நானும் அதே அவளோடு தான் காத்து கொண்டிருக்கேன். 3 மாதத்திற்கு முன்பாக ஜனநாயக படம் வெளியே வந்தால் தளபதி விஜய் நடித்த திரைப்படம் என்று வரும். 3 மாதத்திற்கு பிறகு படம் வெளியே வந்தால் 3 மாதத்திற்கு பிறகு படம் வெளியே வந்தால் தளபதி விஜய் என்று வராது, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் நடித்த படம் என்று வரும். தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் மக்களுக்கான தலைவர் என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணம் இந்த ஜனநாயக படத்துடைய பிரச்சனையில தான் நீங்க பார்க்கலாம். தன்னுடைய படம் அது ஒரு பிரச்சனை, அவர் பின்னாடி கோடிக்கணக்கான தோழர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டுமல்லாமல், இந்தியா மட்டுமல்லாமல், உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான தோழர்களை, தொண்டர்களை கொண்ட ஒரே தலைவன் உலகத்திலே அண்ணன் விஜய் அவர்கள் தான். அவர் நினைத்திருந்தால் இந்த ஜனநாயக படத்தை வெளியிடுவதற்கு தன் பின்னாடி திரண்ட தொண்டர்களை தூண்டி விட்டுருக்கலாம். போராட்டம் செய்யுங்கள், ஆர்ப்பாட்டம் செய்யுங்கள், தமிழ்நாட்டை முடக்குங்கள், பேருந்து ஓடக்கூடாது, ரயில் ஓடக்கூடாது, தமிழ்நாடு முழுவதும் போராட்ட களமாக இருக்க வேண்டும் என்று ஒரு நொடியில் அண்ணன் அவர்களால் தூண்டி இருக்க முடியும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? அது என் படம், என் பிரச்சனை, என் பிரச்சனையை நான் சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறேன், என்னுடைய பிரச்சனைக்காக என் மக்களை நான் பயன்படுத்த மாட்டேன், சுயநலத்திற்காக நான் பயன்படுத்த மாட்டேன் சொல்றாருல. இதுதான் மக்களுக்கான மகத்துவமான தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக உழைப்பதற்காக வந்திருக்கிறாரு. சும்மா சாதாரணமாக வரல. நம்பர் 1 இடம் இந்த நிமிடம் வரை தமிழ் சினிமாவில் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார், நம்பர் 1 நபர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். மார்க்கெட்டின் உச்சத்தில் இருக்கிறாரு. கோடிகள் வேண்டாம், பணம் வேண்டாம், பேர் வேண்டாம், புகழும் வேண்டாம். இந்த இடத்துக்கு வருவதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் தான். அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக நான் வருகிறேன் என்று தியாக உணர்வோடு வருகின்ற ஒரே தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள் தான். தியாக உணர்வோடு வராரு. கொள்கையற்ற கூட்டம், இவர்களிடம் கொள்கை கிடையாது அப்படின்னு ஆளும் திமுக சொல்றாங்க. சரி, அவங்க சொல்றத பார்க்கின்ற பொழுது பயங்கரமான கொள்கை இருக்கும் போல, நம்மள்ட்ட தான் கொள்கை இல்ல, அவங்க கிட்ட கொள்கை இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தலைவா. சமீபத்துல விருதுநகர்ல ஒரு மாநாடு ஒண்ணு நடந்துச்சு, திமுகவினுடைய மாநாடு. மாநாட்டுல என்ன பண்ணணும்? மாநாட்டுல அங்க பேசக்கூடியதை கேட்கணும்,
அறிவு சார்ந்து பயணிக்கணும். பால தார புடிச்சிட்டு தொங்குறாங்க. ஏமா தொங்குனாங்களா இல்லையா? தொங்குவனை புடிச்சு இன்னொருத்தன் தொங்குறான். அவனை புடிச்சு இன்னொருத்தன் தொங்கும் போது டவுசர் அவுந்துருச்சு. சரி, இது ஒரு பக்கம். சரி, இந்த பக்கம் அப்படி திரும்பி பார்த்தா கரும்ப களவாடிட்டு ஓடுறாங்க. அதுல ஒருத்தர் 2 கரும்பு எடுத்துட்டு போயிட்டானா, சண்டை போட்டு ஒரு கரும்பு குர்ரா அப்படின்னு புடிங்கிட்டு வர்றான். சரி, இது ஒரு பக்கம். திமுகவினுடைய கொடி போட்ட ஒரு வாகனம் அப்படியே வருது. இப்ப வண்டிக்குள்ள யாரு பாருப்பா? ஆள் இருக்கும். வண்டி ஃபுல்லா சேருங்க. மாநாட்டுக்கு சேர் கான்ட்ராக்ட் கொடுத்தாருல, அவர் இந்த நிமிடம் வரை மன உளைச்சல் இருக்கிறாரு. பல்லாயிரக்கணக்கான சேரை காணவில்லையாம். ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தமிழ்நாட்டை பாதுகாப்பது இருக்கட்டும், அந்த சேர் கான்ட்ராக்ட் கொடுத்தீங்களே, அவர் சேரை காணவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாரு. உங்க கட்சியை சார்ந்தவர்கள் ஆட்டையை போட்ட சேரை தயவு செய்து அவரிடம் ஒப்படைங்க. இதுதான் உங்களுடைய கொள்கையா? தமிழக வெற்றி கழகம் என்பது கொள்கை சார்ந்து கோட்பாடு சார்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற கொள்கை புரிதலோடு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று, மதசார்பற்ற சமூக நீதி அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று கொள்கை சார்ந்து வரக்கூடிய ஒரு தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது, இந்தியா முழுமைக்கும் சாதித்த தலைவர், நமக்கான தலைவர் என்று கொள்கை தலைவராக உயர்த்தி பிடித்த ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். கோட்பாட விமர்சி, கொள்கையா விமர்சி, சினிமாக்காரர், கூத்தாடி. அவர் எந்த இடத்துல நான் சினிமாக்காரர் இல்லைன்னு சொன்னாரு? எந்த இடத்துல நான் கூத்தாடி இல்லைன்னு சொன்னாரு? சினிமாவில் இருக்கக்கூடிய அண்ணன் விஜய் அவர்கள் சினிமா துறை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மக்களுக்காக உழைப்பதற்கு அரசியலுக்கு வந்துட்டாரு. நாங்க மக்களுக்காக உழைக்கிறோம், நாங்கள் எல்லாம் மக்கள் தலைவர்கள் என்று போலியாக சொல்லிவிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வார ஒரு படம் பார்த்துட்டு இருக்காரு. படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காரு. மாநகராட்சி ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க, உட்கார்ந்து பைசன் திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறார். விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறாங்க, இட்லி கடை பார்த்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காரு. மாற்றுத்திறனாளிகள் போராடி கொண்டிருக்கிறாங்க, அவங்க பையன் உதயநிதி ஸ்டாலின் படத்தை பார்த்துட்டு அவர் ஹெல்த் மினிஸ்டர் என்ன படம் பார்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கிறார். இன்னும் 3 மாதத்திற்கு பிறகு ஐயா ஸ்டாலின் அவர்களே, நிரந்தரமாக வீட்டில் உட்கார்ந்து கொண்டு படம் பாருங்கள், மக்கள் உங்களுக்கு ஓய்வு கொடுக்க போறாங்க. கூடுதலா ஒரு சிறப்பு, அமரன் ஒரு படம் பார்த்துட்டு போன் பண்ணி அழுகுறாருங்க தயாரிப்பாளர்கிட்ட. தயாரிப்பாளர் யார் தெரியுமா? டார்ச் லைட். யாரு? கமலஹாசன் ஐயா கிட்ட போன் பண்ணி, ஐயா படம் பார்த்தயா, கிளைமாக்ஸ்ல கண்ணு கலங்கிருச்சு. யாரு? ஸ்டாலின் ஐயா பேசுறாப்ல. விவசாயிகள் போராடி கொண்டு அழுகிறார்களே, 1500 நாட்களை கடந்து பரந்தூரில் விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறார்களே, அவர்கள் அழுகிறார்களே, கதறுகிறார்களே, காதலை கேட்கலையா? நம்ம சத்யகுமார் அண்ணன் சொன்ன மாதிரி வேங்க வயலில் மலம் கலந்த தண்ணீரை குடித்து இத்தனை ஆண்டுகளாவது இன்னும் அந்த மக்களுக்கான நீதி கிடைக்கலையே. அது குறித்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியதுண்டா? கேள்வி கேட்டதுண்டா? எதுக்கெடுத்தாலும் தாவேகா கொள்கை இல்லாத கூட்டணி, தாவேகா கிட்ட கோட்பாடு கிடையாது, எங்களிடம் கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. அப்ப எதற்காக எங்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறீங்க? எங்களை நீங்கள் விமர்சிக்கிறீர்கள் என்றால் நாங்கள் வெற்றியை நோக்கி செல்கிறோம் என்ற அர்த்தம். உங்களை நாங்கள் புலம்ப வைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் 2 கூட்டம் கதறி கொண்டிருக்கு. 2 கூட்டம் யாரும் தெரியுமா தெரியாதா? நீ சூரியன் நான் தாமரை வந்தால் தானே மலர்கிறேன். யாருப்பா சூரியனா? யாரு? திமுக. தாமரை என்றால் பிஜேபி. அப்ப 2 கூட்டம் நம்மளை பார்த்து கதறிக்கொண்டு பதறிக்கொண்டிருக்கு. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஆளும் 2 கட்சியை எதிர்த்து, மாநிலத்தில் ஆளுங்கட்சி திமுக, ஒன்றியத்தில் ஆளுங்கட்சி பிஜேபி, 2 ஆளுங்கட்சியை எதிர்த்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே அரசியல் கட்சி ஆரம்பித்த ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். ஆளும் 2 கட்சிகளை எதிர்த்து மிக துணிச்சலாக அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற ஒரே தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவரிடம் கொள்கை இருக்கிறது, கோட்பாடுகள் இருக்கிறது, அவரிடம் நேர்மை இருக்கிறது. எதையும் பார்த்து பயப்படக்கூடிய, அஞ்சக்கூடிய அவசியம் தமிழக வெற்றி கழகத்திற்கோ அண்ணன் விஜய் அவர்களுக்கோ கிடையாது. மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுக்குறீங்க, பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறீங்க. 5000 இல்ல, நீங்க 10,000 கொடுங்க, 15,000 கொடுங்க, 20,000 கொடுங்க, எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உங்களை 5 ரூபாய் விசில் வீழ்த்தும். 5 ரூபாய் விசில் உங்களை ஓட ஓட விரட்டி அடிக்கும். விசில் சத்தம் விண்ணை புலக்கும். சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்குள்ள விசில் அடிக்க தடை, மாநகராட்சி ஊழியர்கள் விசில் அடிக்க தடை, போற போக்க பார்த்தா அரசு பேருந்துலையும் விசில் அடிக்க கூடாதுன்றாங்க. இப்ப எல்லா இடத்துலயும் தடைனா அந்நியார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் காலையில இட்லி அவிப்பாங்களே, அப்ப என்ன சத்தமா வரும்? இட்லி அவியும் போது விசில் சத்தம் தானே கேட்கும். ஐயோ விசில் சத்தத்துல வந்துச்சு, அதனால எனக்கு இட்லி வேண்டாம் என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவீங்களா? நீங்கள் எவ்வளவு தடையை கொண்டு வந்தாலும், எவ்வளவு அழுத்தத்தை கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உருவாகுவதை எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்கவே முடியாது. வானத்தில் இருக்கின்ற விண்மீனை எப்படி எண்ண முடியாதோ அது போன்றுதான் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராவதை யாரும் தடுக்கவே முடியாது. கொள்கை கூட்டம். உயர்கல்வித்துறை அமைச்சருங்க, திமுகவினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஒரு அரசு நிகழ்ச்சியில 2 திருக்குறள் சொல்ல முடியலங்க. 2 திருக்குறள். திருவள்ளுவர் உயிரோடு இருந்திருந்தால் மீண்டும் ஒரு முறை மன உளைச்சலாகி இறந்திருப்பார். அந்த அளவுக்கு அந்த குரலை போட்டு கசக்கிறார். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக.
எவ்வளவு அழகா சொன்ன. நம்ம தற்குறியா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. எவ்வளவு அழகா சொன்ன. உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, கற்க கசடர கசடர கற்கன்னு அந்த குரலை போட்டு கசக்கே எடுத்துட்டாருங்க. அகழ்வாரை தாங்கும் அகழ்வாரை ஆழ்வாரை அவரவரை என்னென்னமோ சொல்றாரு. இவர் உயர்கல்வித்துறை அமைச்சர். எங்களை பார்த்து தற்குறிகள் கூட்டம் என்று சொல்லுங்க. நாங்கள் தற்குறிகள் கூட்டம் கிடையாது, உங்களை தவிடுபடியாக்க வந்த கூட்டம். நாங்கள் தத்துவத்திற்கான ஒரு கூட்டம். உண்மையிலே சொல்லட்டுமா, வழக்கானாலும் பரவாயில்ல, பல இடங்களை நம்ம பேசுறதுதான். தமிழ்நாட்டில் 2 தற்குறிகள் இருக்காங்க. நான் அது என்னன்னு சொன்ன உடனே நீங்க எல்லாருமே சிரிப்பீங்க. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி, ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர், ஞாபகம் இருக்கா? ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் ஒரு 2 வெங்கல கப்பை தூக்கிக்கிட்டு, அதுவும் சேப்பாக்கத்துல ஏதோ ஒரு கடையில வாங்கி இருக்கிறாப்ல போல, செகண்ட்ஸ்ல எடுத்துட்டு முதலமைச்சர் போய் பார்த்துட்டு, ஐயா உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில போய் விளையாடி வெற்றி பெற்றேன் அப்படின்னா, அவர்தான் விளம்பர பிரியராச்சே, சூப்பர் வாப்பான்னு ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டாப்ல. அடுத்து துணை முதலமைச்சர் யார்? நம்ம சுதந்திர போராட்ட தியாகி, அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர்ல விளையாட்டு பிள்ளை, அவரும் கூப்பிட்டு ஒரு போட்டோ பிடிச்சு போஸ்ட் கொடுத்துட்டாரு. நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் பத்தி சொல்லவா வேணும்? உலகத்தையே கலக்கி கொண்டு இருப்பது டிவிகேவினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ். உள்ள பூந்து நோண்டி எடுத்துட்டான். கடைசியில பார்த்தா அப்படி ஒரு நபர் எந்த உலகக்கோப்பை போட்டியிலையும் விளையாடல, அப்படி ஒரு உலகக்கோப்பையே நடக்கல. ஒரு நபர், ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு நபர் முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் ஏமாற்றி விட்டு போறாருன்னா, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே நம்பர் 1 தற்குறி முதலமைச்சர், நம்பர் 2 தற்குறி துணை முதலமைச்சர். எங்களை பார்த்து நீங்க சொல்றீங்களா வழக்கு பதிவு பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு நடந்ததை தான் சொல்றேன், நான் பொய் சொல்லல. ஒரு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் அவங்களுக்கு எளிதாக பார்க்க முடியாது, அவங்களுக்கு என்று புரோட்டோகால் இருக்கு. திமுக 3 வகைப்படும். ஒன்று திருட்டு, இன்னொன்று இருட்டு, இன்னொன்று முருட்டு. உருட்டு சொல்லுங்க. திமுக 3 வகைப்படும். 1 திருட்டு, 2 இருட்டு, 3 உருட்டு. அப்போ திமுக காரங்க வந்தாங்கன்னா சொல்லுங்க, ஐயா நீங்கள் 3 வகைப்படுவீர்கள் எங்க கட்சியில சொல்லி இருக்கிறாங்க. அவங்க உடனே சொல்லுவாங்க, திமுக நம்ம திராவிட முன்னேற்ற கழகமா? இல்லங்க ஐயா, திமுக 3 வகைப்படும். 1 வகை திருட்டு, 2வது வகை இருட்டு, 3வது வகை உருட்டு. அப்படியே உருண்டே ஓடி போயிருவாங்க.